ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எம்டி மெசேஜையும் கேப்சா போட்டிங்களா? கேப்சா போடுற காட்டிலும் இன்னொரு மெயினான விஷயம், இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? எதுவும் சப்போஸ் ஆப் ரன் ஆகலை அப்படின்றக்காண்டி அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணாட்டி ஆப்பு ஓப்பன் ஆகலை, ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்பு கிடையாது, நம்மளோட மைவி3 ஆப்பு கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு அந்த கேப்சா டெலீட் பண்ண, உள்ளே போய் செட்டிங்ஸில் போய் கேப்சா டெலீட் பண்ண, அந்த கேப்சஸ் டெலீட் பண்ண பாருங்கள், டேட்டா டெலீட் பண்ண பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் அது பண்ணாதீங்க. ஒருவேளை இதுவே நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனையாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இஷ்யூ ஆகிக்கிட்டே போகுது தெரியும். இந்த இஷ்யூக்கு சொல்யூஷன் கிடைக்கல. எம்டி சார் ஆகஸ்ட் 15 இல்லை செப்டம்பர் 5 எப்போனாலும் வெளியே வந்தால் தான் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரியும். ஏன்னா நிறைய எம்டி சார் வாய்ஸில் எம்டி சார் மெசேஜ் எம்டி ஃபார்மில் மெசேஜ் வந்துருந்துச்சு, எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எம்டி சார் வாய்ஸ் இல்லை, யாரோ போட்டிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அதுவும் கூட எம்டி சார் வாய்ஸ் வரலன்றப்ப பிரச்சனைன்ற கூட ஏதோ ஒரு மெசேஜாக வந்திருக்குன்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும். இருந்தாலுமே ஆனால் அந்த மெசேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆப்பு டவுன்லோட் ஆகலை, ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் வந்துருந்துச்சு. இருந்தாலும் அது கொஞ்சம் ஒருத்தவங்க டெலீட் பண்ணாங்கன்னா பாவம், அவங்க எப்படி ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இனிமேல் இருக்கவங்க ரீஇன்ஸ்டால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை எம்டி சார் வந்த பிறகு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எதுனாலுமே உடனே எடுத்தோடனே டெலீட் பண்ண அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆப் இருந்தால் பண்ணலாம், இப்போ ஆப்பு கிடையாது. அப்படின்றப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாகவும் எல்லாமே நம்பிக்கை இல்லாத மாதிரியே கொண்டு வராங்க. அப்படின்றப்ப எம்டி சார் வெளியே வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன். கண்டிப்பாக வருவாருன்ற நம்பிக்கை எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அவர் வந்தால்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்குது. இதில் நிறைய பேர் இன்னும் பிரச்சனையை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கடைசியில் ஆப் ப்ளே ஸ்டோரில் இல்லை. இதுதான் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஆப் ப்ளே ஸ்டோரில் இருந்தால் தான் இந்த ஆப் நம்பிக்கையான ஆப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் இது வாங்கி. அதைத்தான் எம்டி ஃபார்ம் மெசேஜில் சொல்லியிருந்தாங்க. ஆப் ஒரு சில காரணங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை திருப்பி இதுக்கு முன்னாடி வேறு கம்பெனியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி திருப்பி மைவி3ல ஓடுது, மறுபடியும் வேறு ஏதாவது பேரில் இந்த கம்பெனி ரன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஓகே, ரன் ஆகுறது நல்லதான். அதே மாதிரி நம்மளுக்கான போட்ட பணம் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ பேர் இதை நம்பி தான் உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே நம்பிக்கையில் இருக்கோம். நானுமே இன்னும் நம்பிக்கை விடலை. ஏன்னா உழைச்ச காசு வீண் போகாது அப்படின்ற மாதிரி தான். எப்படினாலுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தான் உட்காந்துருக்கோம். எம்டி சார் மெசேஜ் போட்டிருக்காரு அப்படின்னோடனே எல்லாருமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி போய் பார்த்துருப்போம். எம்டி சார் மெசேஜ் போடல, வேறு வாய்ஸ் வருது, இருந்தாலும் பரவாயில்ல, அதில் மெசேஜ் வந்ததே பெரிய விஷயம். ஆனால் நம்பிக்கையான மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொன்னாங்க, திருப்பி செப்டம்பர் 5ன்னு சொன்னாங்க. பார்ப்போம் எத்தனை நாளுக்குள்ளே இது நம்மளுக்கான சொல்யூஷன் கிடைக்கிதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 5க்குள்ளே கன்ஃபார்மாக ஏதாவது முடிவு தெரியும். அப்படி இல்லாட்டா எல்லாருமே வெக்ஸ் ஆயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நானுமே அப்செட் ஆயிடுவேன். எனக்கு அப்படி தான் தோணுது, ஏன்னு தெரியல. ஆனால் எம்டி சார் வெளியே நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டா அதை விட வேறு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. வரணுன்னு தான் நினைக்கிறேன், வரணும்னு வேண்டிக்கிறேன். பார்ப்போம், கடவுள் இருக்கார், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிருவோம். அதே மாதிரி எம்டி சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்ன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா ஜோனல் ஆஃபீஸு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் ஜோனல் ஆஃபீஸ்லாம் போய் பார்க்கல, அது க்ளோஸ் ஆகிருக்கேன், இப்போ வரைக்கும் ஓப்பனில் இருக்கான்னு தெரியாது. ஆப்பும் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ. ஸோ நான் ஆனால் எனக்கு ஆப் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நான் விளம்பரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன விளம்பரம் பார்த்துக்கிட்டேன், இன்றைக்கி தான் அதாவது இன்றைக்கி போட்டு பார்த்தேன், ஓடிக்கிட்டு தான் இருக்குது, ஆப் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. அடிக்கடி பார்ப்பேன், அடிக்கடி பார்க்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டைமிங் கரெக்டாக பிள்ளைங்க இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இது வேறு ஏதாவது நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிடுவேன்.
நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எனக்கு வந்து வேலைகள் வந்து அதிகம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, எல்லோரும் அவங்களையும் பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், கடையை பார்க்கணும், இது 3மே என்னோடய வேலை தான். ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி வேலை அந்த அளவுக்கு எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எம்டி சார் வந்துட்டாருன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாவது நான் பார்த்துருவேன். இதுக்கான சொல்யூஷன் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்ட்டுருக்கு. தயவுசெய்து வந்து யார் வந்து ஆப்பை டெலீட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி கேப்ச்சா பார்த்துக்கிட்டே வாங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆகஸ்ட் 15 பார்ப்போம். இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது என்னை பொறுத்த மட்டும். அப்புறம் குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸு. இது வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு இல்லை, குட்டி பிள்ளைங்களுக்கு தான். எப்பயுமே சரி, பிள்ளைங்களை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஓரல் சொல்கிற குழந்தைங்க வந்து ரைட்டிங் பண்ணாதுங்க. ரைட்டிங் பண்ணுற பிள்ளைங்க வந்து ஓரல் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதில் வந்து நல்ல ஒரு நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்து அதில் பண்ண வைக்கணும். என்ன மாதிரி ஆக்டிவிட்டின்னு நான் வந்து ஒரு சில நேரம் வந்து சொல்கிறேன். என்னோடய குழந்தைங்கள வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நிறைய ப்ளே மெத்தட் வந்துருச்சு. ஸோ ஸ்டேஜ் ஃபியரை கம்மி பண்ணணும். அதுக்கு நிறைய ரைம்ஸ், நிறைய ஓரல் வந்து நம்மக்கிட்டே நல்லா சத்தமாக சொல்லுங்கள்.